நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். திரு அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். மண்ணை பிரிஞ்சு சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய லைஃப் எப்படி சார் போச்சு? அது நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க அந்த சின்ன ரூமில், 10க்கு 10 ரூமில், நான் 6வது ஆள். அதுவும் இல்லாமல் அந்த 1வது நாள்லேருந்து அந்த நாப்கின் ஒரு கந்தல் துணியை மனைவி யூஸ் பண்ணுறது பார்த்ததுலேருந்து இன்றைக்கி 2 வருஷம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2 years. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரா மெட்டீரியல் இட் டுக் அரௌண்ட் 2 years 4 monthsங்க. அப்போ என்ன சின்ன ஃபால்ட்டுனுங்க, நான் நினச்சது வெள்ளையாக இருந்தோடனே ஏதோ ஒரு தாவரம், ஒரு மலர், அதில் காய், அதுக்கப்புறம் பஞ்சு. அந்த பஞ்சு பார்த்திங்கன்னா அதில் பஞ்சுலேருந்து நூல் செய்யலாம், நெசவு பண்ணலாம். ஆனால் அந்த பஞ்சை வந்து நாப்கினில் யூஸ் பண்ணால் இட் ஓன்ட் அப்சர்வ், இது வந்து அடம் பிடிச்சி தான் உரியும். அப்படி உறிஞ்சதுக்கப்புறம் லேசாக ப்ரெஸ் பண்ணாலோ பெண்களை காலை சேர்த்தினாலோ ஸ்க்வீஸ் அவுட் ஆயிரும், உறிஞ்சதை வெளியே விட்டுரும். இந்த சிம்பிள் ரீசன்னால் வந்து என்னோடய நாப்கின் வந்து பெண்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதே சமயத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுவும் பஞ்சு தான், பட் இட்ஸ் டிரைவ் ஃப்ரம் த பார்க் ஆஃப் அ ட்ரீ, ஒரு மரக்கிளையிலேருந்து எடுக்கிற பஞ்சு, எஸ்பெஷலி பைன் வுட்டுங்க. அது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அது வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே குடும்பமே பிரிஞ்சிருச்சு, ஒர்க் ஷாப் தொழில் கவனிக்காமல் போய் அதுவும் பிரச்சனை. அந்த மெட்டீரியல் என்னென்னு கண்டுபிடிச்சாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா மிஷின் ஒன்று வேணும், பிளான்ட். இவங்களே யாராவது ட்ராப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னென்னா வேறு வழி இருக்குது, எதுக்குமே வந்து மாற்று வழி என்பது உண்டுங்க எல்லாத்துக்குமே. அப்போ வந்து நான் டோட்டலாக பண்ணது வந்து இட் இஸ் கால் ரீ என்ஜினியரிங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை வந்து சிம்பிள் பண்ணுறது, இதுதான் உண்மை. அப்போ வந்து சிறு சிறு இயந்திரங்களை வந்து நான் வடிவமைக்க ட்ரை பண்ணுறேன். அது வந்து அடுத்து 4.5 வருஷம் எனக்கு ஆச்சு. ஒரு பன்னாட்டு நிறுவனம் 7 கோடி மிஷினில் போட்டு பண்ணுற அதே மெட்டீரியலில் வெறும் ஒரு 45,000 ரூபா அந்த மிஷின் பண்ணப்போம். அந்த மிஷினில் போட்டு நாப்கினை பண்ணியாச்சு. 45,000. அவ்வளோதான். அந்த நாப்கினை வந்து அதே மருத்துவக் கல்லூரி பெண்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்கூட்டர்லாம் வந்து பெண்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்போ இன்னைக்கு செல்ஃப் ஸ்டார்டர் வரல. அதுமாதிரி ஸ்கூட்டர் எடுத்து ஒரு பொண்ணு வருது, ரொம்ப பழக்கமாகிடுச்சு. அண்ணா எடுத்துருக்காம இந்த மாதிரி மறதி இந்த நாப்கின் ஆனால் உங்கள் நாப்கின் தான் யூஸ் பண்ணுற மறந்தே போச்சு. ஃபீட்பேக் பாருங்கள், உங்கள் நாப்கின் தான் யூஸ் பண்ணுற மறந்தே போச்சு. அன்றைக்கி ஒரு மிக மகிழ்ச்சிகரமான நாள், புரியலைங்களா? ஆனால் நான் மகிழ்ச்சி அடையும் போதெல்லாம் இன்னொரு ஆள் ரூமில் இருப்பான், இன்னொரு முருகன் அந்த கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பான். அது இப்போ நான் ஃபிலாசபியாக சொல்கிறேன், எப்பெல்லாம் சந்தோஷமோ கண்ணாடி முன்னாடி நின்று ரெட்டிப்பாக்கிக்கோங்க, எப்பெல்லாம் சோகமோ கண்ணாடி முன்னாடி போகாதீங்க, ரெட்டிப்பாயிருங்கிறேன், சொல்லிங்களா? ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவாலுவேஷன் பண்ணலாம், அடுத்தது போகுது. நான் இதில் கண்டுபிடிப்பு, நீங்கள் உங்கள் ரொட்டீன், உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணணும், இந்த கண்டுபிடிப்பு, பண கஷ்டம், அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? இல்லை, கஷ்டமே தான் எல்லாமே. பணம் மட்டும் இல்லை, அது ரொம்ப நாள் வச்சு பார்த்து இந்த கேள்வி யாருமே இதுவரை கேட்டதில்லை. சார் எல்லாம் பேசுகிறீங்க சார், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ பெரும்பாலும் காஞ்சு போன ரொட்டிகளையும் கரும்பு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்ருப்பேன். இதை நான் வந்து இங்கிலீஷ் அறகுறையாக பேசும்போது ஃபாரினில் சொல்கிறேன், ஐ சர்வைவ்ட் another 3 years on bread and brown sugarனா. முருகா ப்ளீஸ் ஸ்டாப், வெளியே போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, டோன்ட் சே ப்ரௌன் சுகர். நான் வந்து கரும்பு சர்க்கரை ப்ரௌனாக இருக்குது, சர்க்கரை ப்ரௌன் சுகர் சர்க்கரை. ஸோ ருபீட், ஐம் சாரி முருகா, வாட் யூ வாண்ட் இன்டென்ட் டு சே இஸ் அ ஜாக்ரி, இன் இந்தியா இட் இஸ் கால் கண்ட்ரி சுகர்னாங்க. ஏன்னா அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணால் வெளியே வந்துடுவான், அரெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம, அது சர்வே அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில முக்கியமான வாரக்கணக்காக அப்படி சாப்பிட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் இப்போங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தா நீங்கள் நானே நம்ப முடியாது, கிட்டத்தட்ட ஒரு அகதி மாதிரி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ஒரு மனைவி வந்து நான் மறந்தேட்டேன் அப்படின்றதே நீங்கள் சக்ஸஸ். ஆனால் ஒரு அங்கீகாரம் எப்படி அது நடந்தது? அடுத்ததான் மற்றெல்லாம் தெரியுதுங்க, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்னால வந்து யாராவது இவால்வேட் பண்ணி இதை சர்டிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது தான் அந்த இயந்திரங்களை வந்து ஐஐடிக்கு அனுப்புகிறோம். அப்போ வந்து இங்கே ஒரு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு ஐஐடியில், பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டின்ட்டு. ஸோ அப்போ பெரும்பாலும் அவங்க எல்லாமே கேட்பாங்க, ஏன் என்ன. அப்போ இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே ஒரு புது ஸ்டோரி இல்லை, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு தான் வந்து அது ஃப்ரெஷ் ஸ்டோரி அன்றைக்கி. அப்போ என்னென்னா ஒரு குறுந்தாடி வைத்த ஒரு பெர்முடா போட்டு ஒரு நைக்கீஸு போட்ட ஆளில் பார்த்து நான் பயந்துக்குவேன், பெரிய அறிவாளிகளாக்கும். அப்போ வந்து அவங்க ஆங்கிலத்தில் ஏதோ வந்து பேசிக்கிறாங்க, எனக்கு அறகுறையாக புரியுது. எதுக்கு இந்த ஆள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மரத்தில் என்னமோ பண்ணியிருக்கான் 3 மிஷினை, என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பேசுகிற இந்த ஆங்கிலம் வந்து அன்றைக்கி என்னால் பேச முடியாது, லேசாக புரியுது. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது, ஆனால் ஊமையாயிட்டேன். அதான் எனக்கு தைரியமாக புது முறையில் பேசுகிறேன், டோன்ட் கனெக்ட் லிங்குவிஸ்டிக் வித் ஸ்கில்ஸுங்கிறேன்.
ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. நிறைய பேர் பண்ணுற தப்பு ஆங்கிலத்து அறிவு நினைச்ச ஒட்டே முட்டாள்தனமாக நாடு இந்தியா தான். வேறு எந்த நாட்டிலும் ஆங்கிலத்து அறிவுன்னு தலையில் வச்சு கொண்டாடதே இல்லை இல்லை இல்லைங்க, அவ்வளோதான். ஆங்கிலம் என்பது அறிவல்ல. அது மெனி பீப்புள் தே கேன் டாக், தே கான் டூங்க. அப்போ அன்றைக்கி அவன் கிரிட்டிசைஸ் பண்ணது பெரிய பெரிய கம்பெனி, அமெரிக்க கம்பெனியை வந்து இந்த மிஷினை வச்சு என்ன பண்ண போகிறான். அப்போ அவங்களுக்கு இருந்த என்னுடைய பதில் தமிழில் மைண்டில், நான் வந்து ஒரு கைத்தறி தொழிலுடைய மகன், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு கைத்தறி இயந்திரத்தை வாங்குகிறோம். 90% மரத்தில் பண்ணது. அதை வீட்டில் மாட்டி அப்பா கைத்தறியில் காட்டன் சாரி நெஞ்சு பி சர்வைவ்டு. அவர் அதை விற்று மை செல்ஃப், மை ஃபாதர், மதர், 2 younger sisters, we never die amid a 400+ fully mechanized mill in Coimbatore. That means my father don't want to use that 3000 rupees equipment to rub shoulder with the mill owner. The same way I am seeing my invention, என்னுடைய கண்டுபிடிப்பு ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதார தொழிலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இதை சொல்கிறதுக்கு மொழி இல்லை, சரி செஞ்சு காமிச்சிடலாம். நீங்கள் சொல்லலை, ஊமையாச்சேன். அங்கே இங்கிலீஷில் பேசணும். அதான் நிறைய விஷயம் நீங்கள் தமிழில் பேசினா நிறைய பேர் ஆடியன்ஸை ஒத்துக்க மாட்டாங்க. வாட் ஐ வாண்ட்னா வெரி அறிவலை பேசுவேன். யோ ஏயா ஒன்றும் இல்லையா, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத வாட் ஐ சே ரெண்டு ஒன்று தான். ஆனால் வாட் ஐ சேனா ஐயா சொல்லுங்கம்மா, நான் சொல்ல வரதுன்னா எனக்கு வேலை இல்லைம்மா. இது மாறணும் ஃபஸ்ட்டுங்க. ஆங்கிலம் அறிவில்லை. அப்போ வந்து கோயம்புத்தூர் சென்னை எங்கே இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு மிஷினை இங்கேருந்து மதுபனி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட், நேபாள் பார்டரில், பீகாரில், அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஏற்கனவே யாருமே இல்லையே, எங்கே இருந்தாலும் தான் என்ன, அங்கே கொண்டு போய் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு வச்சு அவங்க கூட இருக்க அங்கேயே சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ட்ரைபல் இது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி உலகத்திலே யாருக்குமே தெரியாமல் நடக்குது. அதை ஏற்கனவே சொன்னேன், 90% பெண்கள் வந்து நாப்கின் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ சாந்தி மட்டும் யூஸ் பண்ணாமல் இல்லை, நிறைய பெண்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழிலாக மாறுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 2வது இயந்திரம் உத்தரகாண்டில் ருத்ரபிரியாக். எப்படின்னா அந்த மிஷினை விட்டுருவேன், அங்கே திரும்பி வந்து இன்னொரு மிஷின் வந்து பார்ட்ஸ் மட்டும் செய்வேன். ஆஃபீஸ்லாம் கிடையாது, ஒரு மரத்துக்கரையில். அப்போ நான் சொல்ல வர்றதுங்க, எ குட் திங் கேன் ஈவன் ஹேப்பன் அண்டர் த ட்ரீ. இன்றைக்கி நான் விரும்புகிறது, நீங்கள் கோயம்புத்தூர் வந்து எங்கே இருப்பேன், அது பெரிய ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வெயிட் பண்ணுங்க, முருகா வருவார். நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும், ப்ளீஸ் வெயிட் மனோஜ், ஐ எம் கம் பேக். இதுக்கு 114 மாடி கண்ணாடி போட்ட மாடியெல்லாம் வேண்டியதில்லை, ஓகேங்களா. அப்போ இது மாதிரி நடக்கும்போது யாரோ ஸ்மெல் பண்ணிட்டு வராங்க, பிபிசி ஃபஸ்ட்டு என்னமோத்தம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மெல்லமாக இது வந்து பிரசிடெண்ட் அவார்டில் முடிஞ்சது. இந்த மொமெண்ட் பிரசிடெண்ட் அவார்டும் தெரியும், கம்ப்ளீட் நேஷன் வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை என்ன டாக்குமெண்ட் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறாங்கிறத வந்து பிஸ்னஸ் ஸ்கூலு அங்கே எங்கே டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இந்தியா முழுவதுமே உங்களுடைய, ஆமாம் உலகம் முழுவதுமே வந்து இல்லை அதான் அந்த பிபிசி மூலமாக, அப்புறம் CNN மூலமாக. ஸோ பெரும்பாலும் என்ன ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பெரிய ஒரு நெப்போலியனை ஜெயிச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி பேர் சொல்லாமல். யாரோ ஒரு குதிரை இல்லாமல் ஒருத்தர் வந்து நெப்போலியன் ஜெயிச்சு, குதிரை இல்லாமல் ஒருத்தர் வந்து குதிரையோடு இருக்க நெப்போலியன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா சார். ஒரு பெரிய 2 மல்டிநேஷனல் கம்பெனி, அது செகண்ட் வேர்ல்டு வாரோடு தொடர்பு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கம்பெனியை வந்து ரூல் ஒரு மனசு இருந்தால் அது எந்த கிராமங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு உங்களோட சோகமான பக்கங்களே பார்த்துட்டு இருந்தேன். இனி உங்களுடைய வெற்றி பக்கங்கள், உங்களுடைய சாதனை பக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதிலும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம், நீங்கள் வாழ்க்கை பற்றிய ஃபிலாசபி, இப்படி நீ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு நிறைய ஒரு தத்துவங்களை போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நேயர்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவங்களும் ஆசுவாசப்படுத்தி கொள்ளட்டும். ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் வாழ்க்கையை பற்றி. சிலர் தான் நமக்கு வாழ்க்கையில் பாடம் சொல்கிறார்கள், சிலரது வாழ்க்கையே பாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் திரு அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களுடையது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்க. நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் சார்? என்ன சொல்கிறதுங்க, ஒரு பில்லியனர் ஆகிருக்கலாம். ஐ எம் வெல்த் கிரியேட்டருங்க. ஐ எம் ஹெல்பிங் அதர் பீப்புள் டு கிரியேட் தேர் வெல்த். வைல் தேர் கிரியேட்டிங் தேர் ஓன் வெல்த், ஐ எம் ஆல்சோ கெட்டிங் சம்திங். அப்போ எது காந்தியினால் முடியலையோ, நேருனால முடியலையோ, இந்த இயந்திரங்கள் மூலமாக சாதிச்சிருக்கோம்.